அனைவருக்கும் வணக்கம். ஷேர் ட்ரேடிங்னா என்ன? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுனா என்ன? ஷேர்ஸை வித்து ப்ராஃபிட் வந்தா எவ்வளோ டாக்ஸ் கட்டணும்? டிவிடெண்டுக்கு டாக்ஸ் கட்டணுமா? போனஸ் ஷேர்ஸ் வந்தா டாக்ஸ் கட்டணுமா? ஷேர் ஸ்பிளிட் ஆகி உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டாக்ஸ் கட்டணுமா? கம்பெனியை உங்களோட ஷேரை பைபேக் பண்ணிட்டா டாக்ஸ் கட்டணுமா? எவ்வளோ டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஜீரோ டாக்ஸ் அண்ட் நான் உங்கள் ஆடிட்டர் மகாதேவன். ஃபர்ஸ்ட் ஷேர் ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு ஷேரை இன்னைக்கு வாங்கி அதை இன்னைக்கே வித்துட்டீங்க அப்படின்னா அதை ஷேர் ட்ரேடிங் அல்லது இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்கை ஒரு சாதாரண பிசினஸ் போல தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே போல இன்ட்ராடே ட்ரேடிங்ல நீங்க சம்பாதிக்கிற ப்ராஃபிட்டையும் ஒரு சாதாரண பிசினஸ் ப்ராஃபிட்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ்க்காக நீங்க செய்யற எல்லா எக்ஸ்பென்சஸையும் லிஸ்ட் பண்ணி மீதமுள்ள ப்ராஃபிட்டை உங்களுடைய ஸ்லாப் ரேட்ல டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறது உங்களுடைய இன்கமை பொறுத்து 5% 30% வரை இருக்கும். அடுத்ததா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுனா என்ன, அதுல வர ப்ராஃபிட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு பார்க்கலாம். நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை இன்னைக்கு வாங்கி அதை உடனே விற்காம ஒரு 3 மாசமோ அல்லது 6 மாசமோ வெயிட் பண்ணி அந்த ஷேரோட பிரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா வித்து அதுல ப்ராஃபிட் புக் பண்றீங்கன்னா அதை தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை இன்கம் டேக்ஸ்ல கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்தரா இந்த கேபிட்டல் கெயினை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டா பிரிக்கிறாங்க. நீங்க ஒரு ஷேரை வாங்கி அதை ஒரு வருஷத்துக்குள்ளாரையே வித்து அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க 20% டாக்ஸ் கட்டணும். உதாரணமா நீங்க ஒரு கம்பெனியோட 100 ஷேரை ஒரு ஷேர் 500 ரூபாய்க்குன்னு வாங்குறீங்க. ஒரு 6 மாதம் கழித்து அந்த கம்பெனியோட ஷேர் 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இப்போ நீங்க உங்ககிட்ட இருக்க 100 ஷேரையும் வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் 10,000 ரூபாய். இந்த ப்ராஃபிட்டை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க 20% அதாவது 2,000 ரூபாய் டாக்ஸா கட்டணும். இதே நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி ஒரு வருடத்திற்கு அப்புறமா அதை வித்து அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க 12.5% டாக்ஸ் கட்டினா போதும். அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 1,25,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கு. அதாவது நீங்க ஒரு நிதியாண்டுல 2 லட்சம் ரூபாய் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா முதல் 1,25,000 ரூபாய்க்கு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. மீதமுள்ள 75,000 ரூபாய்க்கு 12.5% டாக்ஸ் கட்டினா மட்டும் போதும். அடுத்ததான் டிவிடெண்ட் இன்கம் எப்படி டாக்ஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி அதை விற்காம வச்சிருந்தீங்கன்னா கம்பெனி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த டிவிடெண்ட் உங்களுடைய ஸ்லாப் ரேட்ல டாக்ஸ் ஆகும். ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறது உங்களுடைய இன்கம் பொறுத்து 5% முதல் 30% வரை இருக்கும். அடுத்ததான் உங்களுக்கு போனஸ் ஷேர்ஸ் வந்தா டாக்ஸ் கட்டணுமா, அப்படி கட்டணும்னா எப்ப கட்டணும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். இத ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர் 1000 ரூபாய் விற்கும் போது ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க. நீங்க ஷேர் வாங்கி 3 மாதம் கழித்து அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 1,100 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ அந்த கம்பெனி 10:1 அப்படிங்கிற ரேஷியோல போனஸ் இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது 10 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸா கொடுக்குறாங்க. இப்ப நீங்க 100 ஷேர் வச்சிருக்கதால உங்களுக்கு 10 ஷேர் போனஸா கிடைக்கும். இந்த போனஸா கிடைக்கக்கூடிய 10 ஷேரோட மார்க்கெட் வேல்யூ 11,000 ரூபாய். ஆனா இதுக்காக நீங்க கம்பெனிக்கு எந்த தொகையும் கொடுக்கல. இதனால நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னா கட்டணும். ஆனா இப்ப இல்ல. இந்த ஷேர்ஸை அதாவது இந்த போனஸ் ஷேர்ஸை நீங்க எப்ப விற்கிறீங்களோ அப்பதான் டாக்ஸ் கட்டணும். நீங்க போனஸ் ஷேர் ரிசீவ் பண்ணி ஒரு 3 மாதம் கழித்து அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 1,200 ரூபாய்க்கு போச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்க உங்கள்கிட்ட இருக்க 110 ஷேரையும் வித்தீங்கன்னா அது எப்படி டாக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். டாக்ஸ் கால்குலேட் பண்ணும் பொழுது நீங்க பணம் கொடுத்து வாங்கிய ஷேர்ஸை தனியாகவும் போனஸ் ஷேர்ஸை தனியாகவும் பிரிச்சுட்டு அப்புறம் தான் டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணணும். முதல்ல நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிய 100 ஷேர்ஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து 100 ஷேர் வாங்கியிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இப்போது அதே 100 ஷேரை ஒரு ஷேர் 1,200 ரூபான்னு 1,20,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இதுதான் சேல் கன்சிடரேஷன். சேல் கன்சிடரேஷன்லேருந்து உங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை கழிச்சிட்டா உங்களுக்கு 20,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அடுத்ததான் போனஸ் ஷேர்ஸை பற்றி பார்ப்போம். உங்கள்கிட்ட இருக்கிற போனஸ் ஷேர்ஸை நீங்கள் 12,000 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனால் இந்த போனஸ் ஷேர்ஸை வாங்க நீங்கள் எந்த தொகையும் கொடுக்கல. அதனால காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 0. அதாவது உங்களுக்கு 12,000 முழுவதுமே ப்ராஃபிட் தான். அதுவும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிய ஷேரை விற்றதில் உங்களுக்கு 20,000 ரூபா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், போனஸாக வந்த ஷேரை விற்றதில் உங்களுக்கு 12,000 ரூபா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஆக மொத்தம் உங்களுக்கு 32,000 ரூபா கேபிட்டல் கெயின் இருக்கும். இதுக்கு 20% அதாவது 6,400 ரூபாய் நீங்கள் டாக்ஸாக கட்டணும். அடுத்ததான் ஷேர் ஸ்பிளிட்னா என்ன, அதில் இன்கம் டேக்ஸோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
உதாரணமா ஒரு கம்பெனியோட ஷேர் 10,000 ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்குவோம். இதுல ரீட்டைல் இன்வெஸ்டர் சுலபமா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஷேரே 10,000 ரூபாய்னா ஒரு 10 ஷேர் வாங்கினா கூட 1,00,000 ரூபாய் தேவைப்படும். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த ஷேரோட பிரைஸை கம்மி பண்ணி ஆகணும். இதுக்காக கம்பெனிஸ் யூஸ் பண்ற டெக்னிக் தான் ஷேர் ஸ்பிளிட். அதாவது ஒரு ஷேரை 4-5 பிரிச்சிருவாங்க. உதாரணமா 1:5 ஸ்பிளிட் அப்படின்னா ஒரு ஷேரை 5 ஷேரா பிரிச்சு கொடுத்துருவாங்க. இப்படி பிரிச்ச உடனே 10,000 ரூபாய் வித்துட்டு இருந்த ஷேர் 2,000 ரூபாய்க்கு விற்கும். இப்போ இந்த கம்பெனில நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி உங்ககிட்ட 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஷேர் இருக்கும். ஆனா ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் உங்ககிட்ட 2,000 ரூபாய் மதிப்புள்ள 5 ஷேர் இருக்கும். அதாவது ஸ்பிளிட்டுக்கு அப்புறமும் உங்ககிட்ட 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்பிளிட்டால உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. அதனால ஸ்பிளிட் ஆகும்போது நீங்க இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அடுத்ததா ஷேர்ஸ் பைபேக்னா என்ன, அதுல இன்கம் டேக்ஸ் எப்படி வருது அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு கம்பெனி கிட்ட நிறைய பணம் இருந்து அந்த பணத்தை வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா கம்பெனிஸ் ஷேர்ஸை பைபேக் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாம இருக்கிற பணத்தை வச்சு கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட ஓன் ஷேர்ஸை வாங்கிடுவாங்க. இதனால கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியாகும், ஆனா வேல்யூ அதிகமாகும். பொதுவா கம்பெனிஸ் பிரீமியம்ல தான் ஷேர்ஸை பைபேக் பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட் விலையை விட அதிக விலை கொடுத்து தான் அந்த ஷேர்ஸை பைபேக் பண்ணுவாங்க. உதாரணமா ஒரு கம்பெனியோட ஷேர் 1,200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனி 1,250 ரூபாயோ அல்லது 1,300 ரூபாயோ கொடுத்து தான் அந்த ஷேர்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ்டேருந்து வாங்குவாங்க. பைபேக்ல நீங்க அந்த கம்பெனிக்கே ஷேரை வித்தாலும் அது சாதாரணமா மார்க்கெட்ல ஒரு ஷேரை விற்கும் போது எப்படி டாக்ஸ் ஆகுமோ அதே போலதான் டாக்ஸ் ஆகும். உதாரணமா நீங்க ஒரு ஷேரை வாங்கி ஒரு வருடத்திற்குள்ளேயே பைபேக் ஆப்ஷன்ல அந்த ஷேர்ஸை நீங்க அந்த கம்பெனி கிட்டே வித்துட்டீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுக்கு நீங்க 20% டாக்ஸ் கட்டணும். அதே ஒரு வருடத்திற்கு அப்புறமா பைபேக் ஆப்ஷன்ல அந்த ஷேர்ஸை கம்பெனி கிட்ட வித்துட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுக்கு நீங்க 12.5% டாக்ஸ் கட்டணும். இதுவரை இந்த வீடியோல இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன, போனஸ் ஷேர்ஸ்னா என்ன, ஷேர் ஸ்பிளிட்னா என்ன, பைபேக்னா என்ன, இதெல்லாம் எப்படி டாக்ஸ் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம். இதே போல இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி மற்றும் பினான்ஸ் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டுங்க. ஜீரோ டாக்ஸோட அடுத்த வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆடிட்டர் மகாதேவன்.